ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள். எந்த ஒரு கடினமான விஷயத்தையுமே துணிச்சலாக செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உங்களால் மட்டும்தான் அப்படி செய்யவே முடியும். துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்துவீர்கள். உங்களோட நடை பாவனையிலுமே ஒருவித கம்பீரம் இருக்கும். இந்த அசாத்தியமான செயல்களை எளிமையாக செய்யக்கூடியவர்கள் தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். அன்பு வைப்பதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் முடியாது என்கின்ற விஷயம் இருக்கவே இருக்காது. நீங்கள் நினைத்த விஷயத்தை நினைத்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே கடுமையாக கூட உழைக்கக்கூடிய நபர்களாக சிம்மராசி அன்பர்கள் இருப்பீர்கள். நீங்கள் நினைத்த விஷயத்தை சாதிப்பதற்கு எந்த அளவிற்குமே போவதற்கு தயங்கவே மாட்டீர்கள். உதவி அப்படின்னா உடனே செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். யாரிடமும் நீங்கள் போய் உதவி என்று கேட்டு நிற்கவும் மாட்டீர்கள். பண விஷயத்திலுமே நீங்கள் அப்படி தான் இருப்பீர்கள். எல்லோருக்குமே உதவி செய்வீர்கள், கடன் கொடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் போய் உதவி பெறுவதோ கடன் வாங்குவதோ விரும்ப மாட்டீர்கள். இந்த ஒரு விஷயம் அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். கடன் அப்படியே திரும்ப வாங்கிட்டாலுமே அதை சீக்கிரம் கொடுத்து விடணும் அப்படின்னு கவனமாக உங்களோட பணிகளில் இருப்பீர்கள். கடனையுமே சீக்கிரமாக கொடுத்து விடுவீர்கள். யாருமே எங்கேயுமே நம்மளை ஒரு சொல்லிடக்கூடாது, ஒரு பார்வை கூட நம்ம மேலே தப்பாக விழக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் யாருமே உங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு கவனமாக எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதே போல தான் மற்றவர்களுக்கு அவர்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு சரியான தீர்வு கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் தான். நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவர்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதல்ல உங்களை தான் வந்து அறிவுரை கேட்பார்கள். இது என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுறதை அவர்கள் தயங்காமல் செய்வார்கள். அவர்களோட வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றம் வரும். ஆனால் நிறைய விஷயத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ள மாட்டீர்கள். இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் குறைத்து விட்டால் நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும். இந்த கோபம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவை கொடுத்திருக்கும். உங்களுக்கு நெருங்கியவர்களுக்குமே இந்த கோபத்தால் உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பார்கள். நீங்கள் செய்த நன்மைகளை யாருமே பெரிதாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் கோபப்பட்ட விஷயத்தை அதை பெரிதுபடுத்திக்கிட்டே இருப்பார்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் சொல்லுறது சரிதான். அதை அவர்களுக்கு புரிய வைப்பதில் கவனமாக இருங்கள். கோபத்தை தவிர்த்தாலே சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். பிரிந்து போனவர்களுமே உங்களை வந்து சேருவார்கள். மற்றவர்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். அந்த விஷயத்தில் அப்படியே உறுதியாக இருங்கள். எல்லாமே நல்லது நடக்கும். மற்றவர்களோட வாழ்க்கையிலையுமே நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும், இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை மட்டும் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூரிய பகவான் உங்களோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானையும் திங்கட்கிழமையில் சிவபெருமானையும் சிம்மராசி அன்பர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்திலுமே தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ நிலை வளரும், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும், சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சூரிய பகவானை போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இறைவனோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம்.
கடினமான விஷயத்தையுமே துணிந்து செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி கிரக நிலை இருக்கு? இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியது வழக்கம். இந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சில ராசிகளுக்கு சுப பலனையும் அசுப பலனையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? இதன் மூலம் என்ன பலன்கள் உருவாகும்? எந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டம். எப்படின்னா, நீங்கள் அஷ்டம சனியை பற்றி கவலையே பட தேவையே இல்லை. உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரக நிலைகள் அமைந்திருக்கு. உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் மிகவும் ஒரு நல்ல நேரமாக அமைந்திருக்கு. புதிய வீடு, புதிய கார், அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, ஏன் மொபைல் ஃபோன் கூட புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகி இருக்கு. செல்போனால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். தொழில் வியாபாரத்தில் நிறைய லாபங்கள் கிடைக்கும். கடன்கள் அடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இந்த மாதம் அமைந்திருக்கு. புதிய வாய்ப்புகள் வந்து சேருமா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் நிறைய வகையில் நிறைய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களோட வேலையில் நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சிந்தித்து செயல்பட போறீர்கள். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் மற்றும் கேது அமர்ந்திருக்கிறதுனால உடல்நிலையில் வேணா அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் ஏற்படும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் அதிகரிக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். தொழிலை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னு யோசித்து செயல்படுங்க. திருமண முயற்சியில் இருக்கிறவங்க இப்போ கரெக்டாக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நல்ல வரன்கள் கிடைக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்குமே அதற்கான மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போ நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் முருகனின் அருளால் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்தடையக்கூடிய கிரக அமைப்புகள் இப்போ இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டாயமாக நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். எந்த விஷயத்திலுமே வாக்குவாதம் மட்டும் செய்யாதீர்கள். அதுவும் பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. தேவையில்லாத எதிர்ப்புகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு விலகி வந்து விடுங்கள். தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீர்கள். உங்களோட வீட்டுக்குள்ளேயுமே வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் ஏதாவது கோபப்படும்படி பேசினா கூட நீங்கள் அமைதியாக விட்டு வந்து விடுங்க. அப்போ தான் நல்லது. உங்களோட வீட்டிலையுமே சந்தோஷமும் அதிகரிக்கும். இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். மனசில் இருக்கிறதே அப்படியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வித கோபத்தையும் வெளிக்காட்டாதீர்கள். மனசில் இருக்கிறதே அப்படியே சொல்லுறதை தவிர்ப்பது, நிதானமாக செயல்படுவது நல்லது. பொதுவாக விட்டு கொடுத்து போங்கள். இது ரொம்பவுமே நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்கள்கிட்ட பேசாதீர்கள். உங்களோட கருத்துக்களை மற்றவர்கள்கிட்ட சொல்லாதீர்கள். அதுவுமே பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துவிடும். இந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் நன்மைகளை பெற முடியும். பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிறைய யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. இந்த அமைப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா எதிர்காலத்திற்கான முன்னேற்றத்தை நீங்கள் இப்போவே பெற முடியும். வருமானமும் அதிகரிக்கும், லாபம் வரும். அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். சண்டை சச்சரவுகள், கோபம் இது எல்லாமே தவிர்த்தால் ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உடனுக்குடன் கிடைக்கும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோடு நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். நல்லது நடக்கும். சனி அஷ்டமத்தில் இருந்தாலுமே இந்த மாதம் சனி பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான யோகம் உங்களோட குலதெய்வம் கொடுக்கும். உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே நல்லது.
உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட குலதெய்வத்தின் அருளால் நல்ல ஒரு ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகட்டும். உடல்நிலையில் உண்டாகும் பாதிப்பு நீங்கி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட சிறப்போடு வாழ்வீர்கள். அதே போல் 60 வயது தாண்டியவங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள், மூச்சு விடுவதில் பிரச்சனை, வேர்த்து கொட்டுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு பெற மருத்துவரை அணுகுங்கள். சாப்பாடு விஷயத்திலையும் தூக்கத்திலுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய காயத்ரி மந்திரம் கேட்பது நல்லது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்லது. சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்வது நல்ல பயன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சிவப்பு நிறம் உங்களுக்கு உரிய நிறம். இந்த ஒரு நிற ஆடை அணிவதுமே உங்களுக்கு நிறைய நேர்மறை சக்திகளை கொடுக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் உடனடியாக நடக்க நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெற்ற நலமுடன் வாழக்கூடிய யோகம் இருக்குது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தையுமே பெற முடியும். என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசி அன்பர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பதிவு பண்ணி இருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.